நான் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப அசிங்கமா நம்ம நாட்டில் இப்படிலாம் நடக்குதான்னு யோசிக்க தோணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கேவலமான விஷயம் என்னன்னா அது நடந்துட்டு இருக்குங்கிறது தான். சாரி, இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டென்ஷனாக பேசினேன்னா பிகாஸ் நானும் ஒரு 2 வாரமா இதை பேச வேணாம், இது முடிஞ்சிரும்னு பார்த்தா கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. இந்தியாவோட 3 ஹீரோஸ் யாரு அப்படின்னு இன்னைக்கு யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் விக்ரம் மிஸ்ரி சார் அவங்களா இருக்கட்டும், சோஃபியா குரேஷி மேமா இருக்கட்டும், அண்ட் விங் கமாண்டர் வியோமிகா சிங் மேமா இருக்கட்டும், இவங்க 3 பேரை தான் வந்து யாரா இருந்தாலும் ஓகேவா, இந்தியாவில் இருக்கிற யாரா இருந்தாலும் ஈஸியாக சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க தான் இந்தியாவை இவ்வளோ நாள் வேர்ல்டு ஃபுல்லா பார்க்குற மாதிரி பிரஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருந்தாங்க. இவங்க சும்மா வந்து பிரஸ்ல டெக்கரேட்டிவா உட்காரல, இதுக்கு பின்னாடி பல வருஷமா இந்தியாவில் சர்வ் பண்ணதுக்கான ஒரு ரிவார்டாவும் ஒரு பிரைடாவும் தான் அவங்களை இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஓகேவா, 3 பேருக்குமே அவ்வளோ ஹிஸ்டரி இருக்குது. மல்டிபிள் கவர்மெண்ட்ஸ் பல டிகேட்ஸா வந்து இந்தியாவுக்காக சர்வ் பண்ணவங்க. இவங்களை ட்விட்டர்ல தன்னோட சொந்த பெட்ரூமை தாண்டாத, ஓகேவா, தன்னோட சொந்த பெட்ரூம் வீட்டு வாசலை தாண்டாத கீபோர்டு சண்டை போடுறவங்க, ஓகேவா, சில கேவலமான ஜென்மங்கள் இவங்களை தேச துரோகின்னு பேசியிருக்காங்க. எல்லையை இவனோட வாழ்நாளில் கூட இவன் பார்த்திருக்க மாட்டான். பட் இவங்கெல்லாம் கண்டினியூஸா இவங்களை தேச துரோகின்னு சொல்லி, அப்புறம் வந்து தீவிரவாதியோட தங்கச்சின்னு சொல்லி என்னென்ன பேச முடியுமோ மதத்தை வச்சு இவங்களை வந்து இவங்களோட குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம், அதுவும் எதுவும் தப்பாலாம் இல்லை, பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து தப்பா பேசுறதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணி எவ்வளோ கேவலமா ஒரு கண்ட்ரிக்காக சர்வ் பண்ணவங்களுக்கு ரிவார்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து வச்சிருக்காங்க. அதை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு வீடியோ. ஐ அம் சாரி, இட்ஸ் வெரி சேட் தட் இட் ஹஸ் ஹேப்பன்ட். பட் அதை நம்ம பேசாம போறது அதை விட தப்பா இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். So let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல்ல வந்து நம்ம சோஃபியா குரேஷி அவங்க கிட்ட இருந்தே வர ஆரம்பிச்சிருவோம். மொத்த இந்தியாவே வந்து ஒரு ப்ரைடா பார்த்த ஒருத்தங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறப்போ ஆபரேஷன் சிந்தூர்னு போடுறாங்க, கீழே 2 பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. டெக்கரேட்டட் ஆஃபீஸர்ஸ், சாதாரண ஆட்கள் கிடையாது. பல வருஷமா இந்தியாவில் வந்து சர்வ் பண்ணவங்க. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேங்க்ஸை வந்து விமனா ஹோல்டு பண்றவங்க குளோபல் லெவலில் நீங்க பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோஃபியா குரேஷி, அவங்களோட குடும்பமே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருந்தவங்க. அவங்களோட அப்பா தாத்தான்னு எல்லாருமே ராணுவ வேலை பார்த்தவங்க. அவங்க வந்து பிரஸ்ல பேசியிருக்காங்கல்ல, அவங்கள ஒரு மினிஸ்டர், ஓகேவா, யாரோ ஒருத்தர் கிடையாது, ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? தீவிரவாதிங்க வந்து நம்மளோட தங்கச்சிங்க நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிச்சாங்க, நம்ம பதிலுக்கு அவங்களோட தங்கச்சியவே வச்சு அவங்களை அடிச்சிட்டோம். ஏன் அவங்கள தங்கச்சின்னு சொல்றாங்கன்னு புரியுதா? ஏன்னா அவங்க ஒரு முஸ்லிம். இவங்க முஸ்லிம்ங்கிற ஒரே காரணத்துக்காக பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு தீவிரவாதி அவன் வந்து இந்தியாவில் இருக்கிற சாதாரண பொதுமக்களை கொண்டிருக்கான். அதை வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற அளவுக்கு ஒரு பயமுறுத்தணும்னு நினைச்சிருக்கான். காஷ்மீரோட எக்கானமி உடஞ்சு விழுகணும், அங்க யாரும் மறுபடியும் போக கூடாதுன்னு நினைச்சிருக்கான். அங்க காஷ்மீரை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வேர்ல்டு லெவல்ல போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேவலமான ஒருத்தனை வந்து இத்தனை வருஷம் இந்தியன் ஆர்மிக்கு சர்வ் பண்ணி, அதுவும் இந்த நேரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கிறப்போ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லா இந்தியாவோட பாயிண்ட் எடுத்து வைக்கக்கூடிய சோஃபியா குரேஷியை வந்து நீ தீவிரவாதியோட தங்கச்சின்னு பேசியிருக்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இது பெரிய ப்ரொடெஸ்டா வெடிக்குது. ஓகேவா, ஊர் ஃபுல்லா நிறைய இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் இருந்துகிட்டு இல்ல நான் தெரியாம பேசிட்டேன், 10 தடவை மன்னிப்பு கேட்கிறேன், இது ஒரு இன்சிடென்ட். ஓகேவா, பட் இதை யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு வன்மம் வந்து மனசுக்குள்ள வச்சிருந்தா இப்படி வந்து பேச முடியும், தீவிரவாதியோட தங்கச்சின்னு சொல்ல முடியும்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, ஓகேவா, நம்ம விக்ரம் மிஸ்ரி சார், அவரு நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸோட கவர்மெண்ட்ல வர்க் பண்ணிருக்காங்க. ஓகேவா, மல்டிபிள் டிகேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் வருஷம் கிடையாது. அவங்க ராத்திரி 12 மணிக்கு சீஸ் ஃபயர் வயலேஷன் நடந்த உடனே ரெகுலர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் செட்டப்லாம் கூட இல்ல, அத்த ராத்திரி உட்கார்ந்து வேர்ல்டு ஃபுல்லா இந்தியாவோட பாயிண்ட் எடுத்து வச்ச அந்த மனுஷனை ஒரு நாள் தூங்கி இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அவங்க சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா? இதுதான் இந்தியாவும் இங்க பாகிஸ்தான்ல இருந்து ஃபோன் கால் வந்திருக்குது, இந்தியா வந்து இந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசியிருக்கோம், நம்ம வந்து பாகிஸ்தான் அழிக்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. அது முதல்ல இருந்தே இந்தியன் கவர்மெண்ட் தெளிவா சொல்லியிருக்கிறது, எங்க நாட்டுக்குள்ள உங்க ஊர்ல இருந்து தீவிரவாதி வந்தாங்க, உங்க நாட்டுல இருக்கிற தீவிரவாதிகள் அடிக்கிறது எங்களோட வேலை, அதுக்கு அவங்களோட ராணுவம் நம்மள அடிச்சாங்க, நம்ம பதிலுக்கு அவங்க ராணுவத்தை அடிச்சோம். இது முடிஞ்சு. ஓகேவா, இது வந்து முடியணுங்கிறதுல நம்ம பயங்கரமான ஒரு டெசிசிவான ஒரு அடியை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்த உடனே அங்க இருக்கக்கூடிய டீம் வந்து, அங்க இருக்கக்கூடிய ஹெட் வந்து டிஜிஎம்ஓ, அவர் வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ் ஜெனரல் அவங்களுக்கு கால் பண்ணி நாங்க சீஸ் ஃபயர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குது. அதை வந்து வேர்ல்டு ஃபுல்லா அத்தராத்திரி சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே அவங்க சீஸ் ஃபயர் உடைச்சப்போ வந்து பேசியிருக்காருல. இப்போ இவர் மேல என்ன வன்மம்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாராம். எவனாவது காமன் சென்ஸ் இருக்கவே இப்படி யோசிக்க முடியுமா? அவரா சீஸ் ஃபயர் டெசிஷன் எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், இருக்கிறதுலே பிராக்டிகலான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நீ நினைக்கிற மாதிரி நீ போய் பாகிஸ்தான் ஒரே நொடியில வந்து முடிச்சிடுற ஒரு ஆளாவே இருந்துக்கோ, ஆனா நீ உன் வீட்டு படியை தாண்டி இருக்க மாட்ட, நீ உன் வாழ்க்கையில எல்லையை பார்த்திருக்க கூட மாட்ட. கமிங் பேக் டு டாபிக், இவன் வந்து யாரு இத்தனை வருஷம் இந்தியாவுக்கு வேலை பார்த்த ஒரு டெக்கரேட்டட் ஆஃபீஸர், அவன் என்ன சொல்றான்? தேச துரோகியா. ஏன்னா பாகிஸ்தான் அழிக்கலையா, இவர் வந்து சீஸ் ஃபயர் சொல்லிட்டாராம். இருக்கிறதுலே தத்திங்கடா நீங்க. சோ
ஸோ அவரை பார்த்து அவரை வந்து கண்டினியூஸா தப்பா பேசி அவரோட பொண்ணோட ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்து அவங்க வந்து என்னென்ன பேசியிருக்காங்க, அவங்களோட லீகல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன, அவங்க யார் யாரெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாமோ நோண்டி பார்த்து ஸ்டாக் பண்ணி அதை வச்சு அவரை தப்பா பேசி தேச துரோகின்னு பேசி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க எதுவுமே சட்டத்துக்கு விரோதமா யாருமே பண்ணலைங்க. ஆனா அவங்கள தேச துரோகின்னு சொல்லி அவங்கள டேக் பண்ணி அவங்கள கண்டினியூஸா சோஷியல் மீடியால இவ்வளவு நாள் கண்டினியூஸா வேலை பார்த்து இத்தனை வருஷம் இந்தியாக்காக வேலை பார்த்த ஒருத்தர் சோஷியல் மீடியால மறுபடியும் தேச துரோகின்னு சொல்லி எந்த யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்குது. அவர் கடைசியில் என்ன தெரியுமா பண்றாரு, பாகிஸ்தானை எதிர்த்து தைரியமா பேசிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை, உலகத்துல எந்த கண்ட்ரி இந்தியாவுக்கு எதிராக வந்தாலும் இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணி பேசக்கூடிய மனுஷனை வந்து இந்தியாக்குள்ள இந்தியன்ஸ் வந்து பேசக்கூடிய தப்பான விஷயங்களை கேட்டு அவர் மனம் உடைஞ்சு தன்னோட ப்ரொஃபைல வந்து பிரைவேட்டா போடுறாரு ட்விட்டர்ல. யோசிச்சு பாருங்களேன், இது எங்கேயாவது நடக்குமா? பாகிஸ்தான் அவர் எதிர்த்துட்டு இருக்காரு, உள்நாட்டில் இருக்கிற அவர் தேச துரோகின்னு சொல்றான், அதனால ஒரு ப்ரொஃபைல பிரைவேட்டா போடுறாரு. இது ரெண்டாவது. மூணாவது, வியோமிகா சிங். ஒரு இதுவுமே அகைன் பொலிட்டீஷியன் தான். ஒரு ஸ்டேட்ல பேசிட்டு இருக்கப்போ சொல்றாங்க வியோமிகா சிங் வந்து எந்த ஜாதின்னு தெரிஞ்சா அதுக்கு அவங்க வந்து வெறுப்ப கூட சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எந்த இன்டென்ஷன்ல சொன்னாருங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ஒரு யூனிஃபார்ம்ட் அஃபீஷியல் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த நேரத்துல அவங்களோட ஐடென்டிட்டிங்கிறது வந்து அவங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அந்த நேரத்துல அவங்களோட ஜாதி மதம் இதெல்லாத்தையும் மீறி தான் அங்க வந்து அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஐடென்டிட்டி எல்லாம் விட்டுட்டு இந்த ஜாதி மதம் இந்த ஐடென்டிட்டிக்குள்ள யாரும் பிறக்கிறது இல்ல. we don't choose which caste or religion, எதுவுமே நம்ம சூஸ் பண்ணி பிறக்கிறது கிடையாது. கரெக்ட்டா? நம்ம இங்க பிறந்துட்டோம், பிறந்த உடனே நம்ம என்ன இருக்கோ நம்ம அதை வந்து ஐடென்டிஃபிகேஷனா மத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதை நம்ம சூஸ் பண்ணது கிடையாது. ஆனா நம்ம வேலை நம்ம சூஸ் பண்றது, நம்ம வாழ்க்கையில பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ், நம்மளோட செயல்கள் நம்ம சூஸ் பண்ணக்கூடியது. அப்ப செயல்களை விட்டுட்டு அவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதி, அவர் என்ன இன்டென்ஷன்ல சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, மறுபடியும் நான் சொல்றேன். ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எந்த ஜாதிங்கிற டிஸ்கஷன் இருக்குல்ல, அது சோஷியல் மீடியால அதிகமா தெரியுது. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, பிவி சிந்து ஓகேவா, அவங்க மெடல் அடிக்கிறப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அதை சர்ச் பண்ணி பார்க்குறப்போ சின்ன வயசுல சைடில் காஸ்ட்னு ஃபர்ஸ்ட் சஜஷன் வரும். சேம் திங் அப்ளைஸ் டு இவங்க நீரஜ். இப்போ வந்து ஜாவ்லின்ல அவங்க வந்து மெடல் எடுக்கிறாங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்க எந்த ஜாதி, எவ்வளவு நாள் கூட இந்த வேற்றுமையை பேசி எனக்கு என்னன்னா இந்த ஜாதியெல்லாம் கூட இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி தாண்டி வந்தாலும் கடைசியில் ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்ற ஒருத்தங்க நீ தேச துரோகின்னு சொல்ற அளவுக்கு நீ நாட்டுக்கு என்ன பண்ணிட்ட அப்படின்னு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் போய் கேட்டு பார்த்தோம்னா அவங்க நாட்டுக்கு என்ன தெரியுமா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க, நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களை எப்படி பிரிக்கலாங்கிறத தவிர அவங்க வாழ்க்கை ஃபுல்லா எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், தலைவர்கள் கூட இப்படி கிடையாதுங்க. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த அளவுக்கு மோசமா நம்ம தலைவர்களுக்கு பார்க்க மாட்டோம். ஆனா வந்து நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்காங்க தெரியுமா, அப்படியே சைலண்டா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி வந்து எதையாவது விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே எதையாவது விஷமத்தனத்தை பரப்பி விட்டுட்டு பிரிவினையை பேசிக்கிட்டு சோஃபியா குரேஷியை வந்து நீ தேச துரோகின்னு சொல்றேன்னா, விக்ரம் மிஸ்ரி சார் வந்து நீ அவங்க அந்த மேமையா அந்த சாரையோ நீ தேச துரோகின்னு சொல்றேன்னா நீ எவ்வளவு பெரிய தேச துரோகியா இருப்ப. ஆக்சுவலா அந்த பாகிஸ்தான்காரன் கூட வந்து வெளிநாட்டுல இருக்கான், அவங்க இங்க இருந்து தீவிரவாதியா சில பேர் உள்ள வராங்க, அவங்க எதிரி தீவிரவாதி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இருக்கிறதுலே மிகப்பெரிய தேச துரோகிங்க நீங்க தான்டா. இந்த நேரத்துல கூட காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையா ஒரே நேரத்துல ஒரே விஷயத்தை பேசணும் சிந்திக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, இங்க உட்கார்ந்துகிட்டு பிரிவினை பேசிட்டு இங்க இருக்கிறவனை எப்படி பிரிச்சு விடலாம், இதுல நம்மளுக்கு என்ன ஆதாயம் இருக்குதுன்னு வியூஸுக்காகவும் லைக்ஸுக்காகவும் சில பேர் ரேண்டம் ப்ரொஃபைல மூஞ்சி இல்லாம உட்கார்ந்துகிட்டு ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க தெரியுமா. இந்த மாதிரி ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிக்காதீங்க, தாண்டி போகாதீங்க, பதிலடி கொடுத்தே ஆகணும். பிகாஸ் இவங்க கடைசியில எங்க வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க, நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்றவங்க தலையில கை வச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இவங்க எல்லாம் வந்து பிறந்த டயத்துல இருந்து எவ்வளவு டஃபா ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்குள்ள போறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. நான் ஒரு ஆர்மி ஸ்கூல்ல படிச்சேன், எனக்கு தெரியும். எனக்கு ப்ரொஃபசர் சார், எனக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து ஆர்ம்டு அஃபீஷியல்ஸ் ஹூ ஆர் சர்விங் இன் தி ஆர்மி. நான் சைனிக் ஸ்கூல்ல படிச்சேன். முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாமும் எவ்வளவு டஃப் தெரியுமா, ஒவ்வொரு யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், ஒவ்வொரு எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ணி உள்ளுக்குள்ள போய் இத்தனை வருஷம் இந்தியாக்காக செத்தாலும் பரவாயில்லன்னு எல்லையில நின்று வேலை பார்க்கக்கூடியவங்க. வியோமிகா சிங்கோட நீங்க அவங்களோட ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஃப்ளையிங் ஹார்ஸ் ஃபார் எனி விமன். இந்த அளவுக்கு வந்து வார் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஓட்டிருக்க மாட்டாங்க. அவங்க இந்தியாவில் இருக்கிறதே நம்மளுக்கு பெருமை. அவங்களா இருக்கட்டும், சோஃபியா குரேஷியா இருக்கட்டும், குடும்பமே ராணுவத்துக்காக வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து நீ அசால்ட்டா வருவ, நீ தேச துரோகின்னு சொல்லுவ, அவங்கள போட்டு ஹராஸ் பண்ணுவ, அவங்க ப்ரொஃபைல பிரைவேட்டா மாத்திட்டு போனோம். இதை மொத்த நாடும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். சாரி, பட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குரூப்லயும் இருப்பாங்க. எல்லா கேங்லயும் இந்த மாதிரி 1-2 பேர் இருப்பாங்க. அவங்களை அங்கேயே கட் பண்ணி விடுங்க. இவங்க வளர இவங்க ரொம்ப மோசமா நாட்டை மாத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய சீரியஸ் கன்சர்னா நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இது வந்து ஒரு பெரிய ஞானம் அதுவும் ஒன்றும் கிடையாது. பட் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு நம்ம தெரியாம போயிடக்கூடாது. இவ்வளோ கேவலமான ஜென்மங்கள் இருக்காங்க பாத்தீங்களா. அடுத்தவன தேச துரோகின்னு சொல்றது மாதிரி இவங்க தான் இருக்கிறதுல மிகப்பெரிய தேச துரோகிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஷேம் பண்ண ஆரம்பிங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye, Madan Gowri signing off here. Let's be proud of every Indian defense official. ஓகேவா, ஒவ்வொரு இந்திய யூனிஃபார்ம்ட் அஃபீஷியல் எல்லையில நின்று நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி, அது வந்து பியூரோக்ராட்டிக் லெவல்லையா இருக்கட்டும், எல்லையில நின்னா இருக்கட்டும், அத்தனை அஃபீஷியல்ஸையும் நம்ம 100% மனசார தேங்க்ஸ் பண்றேன் இந்த வீடியோல. அண்ட் இந்த மாதிரி சில பேர்
பேர் இருக்காங்கல்ல, இந்த நேரத்தில் இவங்க எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஷேம் பண்றத ஒரு உறுதிமொழியாகவும் நம்ம எடுத்துப்போம். இவங்க தான் தேச துரோகி, ஞாபகம் வச்சுப்போம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ், ஜெய் ஹிந்த்.